தெலுங்கு நடிகர் நானியுடைய தி பேரடைஸ் படத்தோட கிளிம்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க மட்டும் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லை பார்க்கல அப்படின்னாலும் அந்த கிளிம்ஸை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். எப்பா உலகத்தில் எவ்வளோ டீசர் எவ்வளோ ட்ரைலர் போய் பார்த்துருக்குறோம். ரீசெண்டாக குட் பேட் அக்லி படத்தோட டீசர் கூட போய் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஆனால் இந்த கிளிம்ஸ் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு இம்பேக்ட்டு உலகத்தில் எந்த படமும் ஏற்படுத்தலைப்பா. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிரட்டலாக இருந்தது. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நேச்சுரல் ஸ்டார் நானி தெலுங்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். தெலுங்கு சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிக்கக்கூடியவர். தெலுங்கு சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்களில் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம் அவரை. அப்படிப்பட்டவர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட கிளிம்ஸ் நான் பார்த்ததுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷியாம் சிங்கராயின்னு ஒரு படம், அதுக்கப்புறம் தசரான்னு ஒரு படம். இந்த படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும். தசராலாம் வந்து அந்த டைரக்டருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதே டைரக்டர் தான் இந்த படத்தை உடேலா அப்படி ஸ்ரீகாந்த்னு நினைக்கிறேன் அந்த டைரக்டர் பேர், உடேலா ஸ்ரீகாந்த். அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த நானியுடைய தி பேரடைஸ் ரா ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் முன்னாடியே உஷாராக இருக்கணும். படத்தோட கிளிம்ஸ் ஓப்பனிங்லேயே ரா ஸ்டேட்மெண்ட், ரா ட்ரூத், ரா டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போவே நான் உஷாராக இருக்கணும். நான் அதை கவனிக்காமல் சரி என்னதாண்டா இருக்குன்னு பார்த்தா அந்த கிளிம்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காக்கா ஒன்று காட்டுறாங்க. அந்த புறாவுடைய அந்த குடும்பத்தில் தான் காக்கையும் வருது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதை வந்து பெருசாக வந்து யாரும் பார்க்குறது இல்லைங்கிற மாதிரி அப்படியே போச்சு. அடா இது இப்படி இருக்கேடா கிளிம்ஸு வேறு லெவலில் இருக்கடான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு கேஜிஎஃப்பில் வரா மாதிரி ஒரு லேடி, ஒரு உமனோட வாய்ஸு, அவங்களோட வாய்ஸ்லாம் தீயாக இருந்தது. நானியோட என்ட்ரி வேறு லெவலில் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் இது காக்கைங்களோட கதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை போட்டாங்க பாருங்கள். அதில் கூட என்ன ஹைலைட்னா, அந்த வார்த்தையை கையில் பச்சை குத்திக்கிட்டு இவ்வளோ ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். இது ஏன் டேட்டு எனக்கு என்னென்னா, இப்போ இந்த படம் அடுத்த வருஷம் 23 அடுத்த வருஷம் தான் வருது, 2026 தான் வருது, மார்ச் மாதம். இப்போ நான் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே ரிவ்யூ பண்ணும்போது இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லுங்கன்னா நான் என்னென்னு சொல்கிறது. இது ஒரு அதுலேயே அது கிளிம்ஸ்லேயே சொல்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு இப்படி ஒரு ஏன் இப்படின்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தோம்னா புஷ்பா படம் வந்திருந்தது. அந்த புஷ்பா படத்துலேயே வந்து அல்லு அர்ஜுனுடைய அந்த ஆக்சென்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஸ்கூல் பசங்க கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை, ஒரு தடை இதெல்லாம் எதிர்கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, இந்த படத்தை மட்டும் நடிகர் சிம்பு பண்ணியிருந்தார், எஸ்டிஆர் பண்ணியிருந்தார்னா இந்த கிளிம்ஸுக்கு இந்நேரம் அந்த சங்கம் இந்த சங்கம் எல்லாம் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்று எப்படி நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம், எப்படி நீங்கள் இப்படி ஒரு டேட்டுவை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையை ஒரு 3ஆம் உலகப்போரே வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சர்ச்சையாக இருந்திருக்கும். நான் வேறு இதை சொல்லணும் அப்படின்னா, நல்லா ஃபுல் சவுண்டு வச்சு ஹாலில் கரெக்டாக 10:45 நைட்டு 10:45 அந்த டீசர் அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்தேன். நைட்டு 10:45 வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தீயாக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்குது, நானி உண்மையாலே கிரேட்ப்பா. அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் கிளிம்ஸில் அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வார்த்தை வந்தது. நல்ல வேளை நான் ஹாலில் வந்து யாருமே இல்லை, எல்லாம் வந்து அன்றைக்கி நைட்டு வீட்டில் வந்து தூங்குறதுக்கு போயிட்டாங்க ரூமில். ஹாலில் வந்து டக்குன்னு சவுண்டை வந்து இது பண்ணிவிட்டு என்ன ஒரு பீப்பு கூட போடலன்னா எப்படி. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ இது ஒரு வார்த்தையை டேட்டு குத்திக்கிட்டு இப்போ வராங்க, ஓகேவா. இப்போ இதை விட பெரிய வார்த்தைகள் இன்னும் அடுத்தடுத்த வார்த்தைகள்லாம் வந்து டேட்டு குத்திக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் கூட இந்த மாதிரியான சம்பவம்லாம் ரீல்ஸில் கூட நான் பார்த்ததில்லப்பா. ஒரு மிரட்டலான ஒரு இது. ஓகே, இந்த வார்த்தையை விட்டுருவோம். இந்த கிளிம்ஸ் எப்படிரா இருக்குது, செம்மையாக எப்படி இருக்குது, தேருமா அப்படின்னு கேட்டால் வேறு லெவலில் இருக்குது. கேஜிஎஃபோட வைப் அப்படிங்கிறது இந்த கிளிம்ஸில் இருக்குது. நானி திரும்பவும் அந்த ஷியாம் சிங்கராய் தசரா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். தசரா படத்தோட டைரக்டர் தான் இதை எடுத்துருக்கிறாரு. குறிப்பாக அனிருத் அவருடைய மியூசிக் கிளிம்ஸ்லேயே தாறுமாறாக இருந்தது. அனிருத் ஒரு வெறித்தனமான சம்பவம் ஒன்று பண்ண போகிறாரு, பார்க்கலாம். இந்த படம் வந்து செம மேக்கிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக இந்த கிளிம்ஸில் வர இந்த வார்த்தைக்காகவே இந்த படத்தை போய் பார்த்துட்டு இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த கிளிம்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய அனுபவம் இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது என்னவாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.